புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பூர்ண சந்திரோதயம் பகுதி 15 தொடர்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த மடவண்ணம் சலனமடைந்து தளர்வுற்று மஞ்சத்தில் சயனித்திருக்க பிற்பகல் 5 மணி சமயமாயிற்று. அவளுக்கு எதிரில் ஒரு வேலைக்காரி வந்து பணிவாக நின்று, அம்மணி, வாசலில் ஒரு பெட்டி வண்டி வந்து நிற்கிறது. இந்த ஊர் மகாராஜாவுக்கு சொந்தமான ஓர் அம்மாள் அந்த வண்டிக்குள் வந்திருக்கிறார்களாம். அவர்களுடைய சொந்த ஊர் தார்வார் தேசமாம். தாங்கள் தார்வார் தேசத்து மகாராஜாவின் அபிமான புத்திரி என்ற சங்கதியை அவர்கள் கேள்வியுற்றார்களாம். அது முதல் தங்களை பார்க்க வேண்டுமென்ற ஆசையாம். அதற்காக வந்திருக்கிறார்களாம். உள்ளே சமயம் சரியா இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வர சொல்வதாக அந்த அம்மாளுடைய தாதி சொன்னாள். அவளை வாசலிலேயே இருக்க சொல்லிவிட்டு நான் உள்ளே ஓடி வந்தேன் என்றாள். அவள் சொன்ன செய்தியை கேட்ட பூர்ண சந்திரோதயம் திடுக்கிட்டு எழுந்தாள். அவளது முகம் முற்றிலும் மாறுபட்டது. நான் ஒரு மனிதரது வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருக்க, முகமறியாத யாரோ ஒரு ஸ்திரீ தன்னை காண வந்திருப்பதை கேட்டு அவள் கரைகடந்த வியப்பும் சஞ்சலமும் அடைந்தவளாய் தான் என்ன மறுமொழி சொல்வது என்பது அறியாமல் 2 நிமிஷ நேரம் தத்தளித்தாள். அந்த ஊர் மகாராஜாவுக்கு சொந்தமான அந்த பெரிய இடத்து பெண் பிள்ளை தன்னை அவர்களது இருப்பிடத்திற்கு வரவழைக்கக்கூடிய அதிகாரமும் செல்வாக்கும் படைத்திருந்தும் தன்னை ஒரு பொருட்டாக்க தனது மாளிகைக்கு வந்திருக்கையில் தான் அவர்களது வேண்டுகோளை மறுப்பது மரியாதை ஆகாதென நினைத்தவளாய் அந்த பெண்பாவை தனது வேலைக்காரியை நோக்கி, சரி, அவர்கள் பெரிய இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், நீயும் கூட இருந்து தக்கபடி அவர்களை உபசரித்து மரியாதையாக அழைத்து கொண்டு வா என்று கூறி அவளை வெளியில் அனுப்பிவிட்டு தனது ஆடை ஆபரணங்களை எல்லாம் சீர்திருத்தி கொண்டு நிலை கண்ணாடிக்கு எதிரில் போய் நின்று தனது தோற்றம் கம்பீரமாக இருக்கிறதா என்று பார்த்து திருப்தி அடைந்தவளாய் வாசல் படியண்டை போய் நின்று அந்த சீமாட்டியை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தாள். அவளது மனதில் பல வகையான அச்சமும் சவலையும் சஞ்சலமும் எழுந்து புண்படுத்தினவாயினும் அதனால் தனது முகத்தில் ஏற்பட்ட சலனக்குறிகளை எல்லாம் மறைத்து தான் மிகுந்த குதூகலமும் ஆனந்தமும் பெருமைப்பாடும் அடைந்தவள் போல காட்டி அப்போதே மலர்ந்த தாமரை புஷ்பம் போல தனது முகார விந்தத்தில் புன்னகை உண்டாக்கி கொண்டு நின்றாள். தான் அந்த பெருமாட்டியினிடத்தில் சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் தான் அதற்கு முன் எதிர்பார்த்திருந்த மனிதர் வந்து தன்னோடு பேச சந்தர்ப்பம் சரியாக இல்லை என்று நினைத்து ஏமாற்றமடைந்து திரும்பி போய் விடுவாரோ என்ற நினைவினால் அவளது மனமும் திரேகமும் பதறிக்கொண்டிருந்தன. அப்போது வரப்போகும் சீமாட்டி தார்வார் தேசத்தின் விவரங்களை பற்றி ஏதேனும் பேச ஆரம்பித்தால் தான் என்ன மறுமொழி சொல்லி எப்படி தப்புகிறது என்ற கவலையே பெருத்த கவலையாக எழுந்து அந்த அணங்கை வதைத்து கொண்டிருந்தது. அவ்வாறு அந்த மடந்தை எண்ணமிட்டிருந்த காலத்தில், இப்படி வாருங்கள், இதோ இருக்கிறார்கள் என்று கூறியவன் 2 தாதிகள் முன்னே வர அவர்களை தொடர்ந்து ஒரு வடிவம் வந்தது. மகாராஜாவின் பட்ட மகிழ்ச்சிகளான பாய்சா கேப்புகளும் அவரது உறவினர்களும் கோசா முறையை அனுஷ்டிக்கிறவர்கள் ஆகையால் அவர்கள் எங்கேயாகிலும் சென்றால் வேலைக்காரிகள் 2 பெரிய துப்பட்டிகளை திரையாக பிடித்து மறைத்தபடியே அவர்களை வண்டியிலிருந்து வீட்டிற்குள்ளிருந்து வண்டிக்கும் அழைத்து போவது வழக்கம். அதுபோல மற்ற சாதாரணமான மகாராஷ்டிர ஸ்திரீகள் கூட வீட்டை விட்டு வெளியில் வருவதானால் துப்பட்டியால் தங்களை உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் மறைத்து கொண்டு வருவது வழக்கம். யாராவது புருஷர் தங்களுக்கு எதிரில் வந்தால் அவர்கள் தங்களது முகத்தை துப்பட்டியால் நன்றாக மூடிக்கொண்டு வேறே பக்கமாக திரும்பியபடி நடந்து போவது வழக்கம். சில ஸ்திரீகள் சீட்டி துணியால் ஓர் அங்கி தைத்து அதை போட்டு தங்களை மறைத்துக் கொள்வர். அந்த அங்கி முகம் முதலிய சகலமான அங்கங்களையும் சுத்தமாக மறைத்துக் கொள்ளும். ஆனால் பார்ப்பதற்கு மாத்திரம் கண்களிற்கு எதிரில் 2 சிறிய துளைகள் விடப்பட்டிருப்பது வழக்கம். அந்த துளைகளின் வழியாக அவர்கள் வெளியில் உள்ள பொருட்களையும் மனிதர்களையும் நன்றாக பார்ப்பார்கள். மற்றவர்களுக்கு அந்த ஸ்திரீகளது பிரகாசமான கண்களும் பாதங்களுமே தெரியுமன்றி மற்ற எந்த அங்கமும் தெரிவதில்லை. அதுபோலவே பூர்ண சந்திரோதயத்தை பார்ப்பதற்காக அரண்மனையிலிருந்து வந்த பெருமாட்டி ஓர் அங்கியால் தனது உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் மூடிக்கொண்டு தாதிகளுக்கு பின்னால் வந்து சேர்ந்தாள். அந்த அங்கி ஜரிகை புட்டாக்கள் நிறைந்த பனாரஸ் பட்டினால் தைக்கப்பட்டிருந்தது. அன்றி கண்களுக்காக விடப்பட்டிருந்த துளைகளை சுற்றிலும் அதன் பக்கத்தில் கரைகளிலும்
ஜரிகை வேலைப்பாடுகளும் நவரத்தின மணிகளும் நிறைந்திருந்தன. விலை உயர்ந்த பகட்டான அந்த அங்கிகளுக்குள் மறைத்திருந்த ஸ்திரீ நன்றாக தடித்து உயர்ந்து செழுமையும் தளிர்ப்பையும் கொண்டிருந்தாள். அவளை கண்டவுடனேயே மற்ற எல்லோரும் ஒருவித பயபக்தியும் மரியாதையும் பணிவும் காட்டும்படி அது அவ்வளவு கம்பீரமாக காணப்பட்டது. ஆனால் அந்த அங்கிக்குள் மறைந்து வந்த சீமாட்டி அம்மாளது நடை தளர்நடையாகவும் பிடியானையின் நடை போலவும் இருந்தது. அவ்வாறு வந்த பெருமாட்டியை கண்ட பூர்ண சந்திரோதயம் திடுக்கிட்டு அவள் மகாராஜாவின் நெருங்கிய உறவினாளாக இருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய இட ஸ்திரீ தன்னை ஒரு பொருட்டாக மதித்து அவ்வளவு தூரம் வந்ததை குறித்து மிகுந்த வியப்பும் கரைகடந்த களிப்பும் கொண்டவளாய் மிகவும் பணிவாகவும் அந்தரங்க அன்போடும் பேசத் தொடங்கி வரவேண்டும் என்று உபசரித்து அவளை வரவேற்க அந்த பெருமாட்டி தனது தலையசைப்பால் அவளது மரியாதையை ஏற்றுக்கொண்டு வருகிறேன் என்று மிருதுவாக மருதுமொழி கூறியவளாய் உள்ளே நுழைந்தாள். தாதிகள் இருவரும் வெளியிலேயே நின்றுவிட்டதன்றி அந்த பெருமாட்டி தனது அங்கியை ஒரு கால் விளக்க நேரும் என்றும் அப்போது வேறு மனிதர் யாராவது வெளியிலிருந்து உள்ளே பார்த்தால் அவளது நிஜ வடிவம் பிறரது திருஷ்டியில் படும் என்ற நினைத்து முன்ஜாக்கிரதையாக வெளிக்கதவை மூடி வைப்பது வழக்கம். அந்த ஏற்பாட்டின்படி மேற்படி தாதிகள் மேன்மாட கதவை மூடிக்கொண்டு வெளிப்பக்கத்திலிருந்து தாழ்வாரத்தில் உட்கார்ந்து கொண்டனர். உட்புறத்தில் பூர்ண சந்திரோதயம் அங்கியால் மூடிக்கொண்டு வந்திருந்த பெருமாட்டியை பணிவாகவும் மரியாதையாகவும் நடத்தி அழைத்து கொண்டு போய் மகமல் மெத்தை தைக்கப்பட்டு மிகவும் உன்னதமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பெருத்த சாய்மான நாற்காலியை காட்டி அதன் மேல் உட்கார்ந்து கொள்ளும்படி உபசரிக்க அந்த பெருமாட்டி நீங்களும் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று நியாயமாக கூற அவள் சிறிது தயங்கி ஒரு சோபாவின் மேல் உட்கார்ந்து கொண்டாள். அரண்மனையிலிருந்து வந்த பெருமாட்டி பூர்ண சந்திரோதயத்தால் காட்டப்பட்ட உன்னத ஆசனத்தில் அமர்ந்தாள். அப்படி அமர்ந்தவள் தனக்கு எதிரில் மிகவும் சமீபமாக உட்கார்ந்திருந்த பூர்ண சந்திரோதயத்தின் கட்டழகையும் அற்புத ஜோதியையும் கண்டு கரைகடந்த வியப்பும் பிரமிப்பும் அடைந்து அவளை உற்று நோக்கி அவளது உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலுள்ள ஒவ்வொரு அங்கத்தின் அற்புத சிருஷ்டியையும் கண்கொள்ளா அழகையும் ஏறையிறங்க பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து சிறிது நேரம் பேசாமல் மௌனம் சாதித்தாள். அவள் தனது வடிவத்தை மறைத்திருந்த அங்கியை விளக்கினால் அவள் எப்படிப்பட்ட அபூர்வமான அழகோடு இருக்கிறாள் என்பதை தான் பார்க்கலாம் என்றும் அதன் பிறகு எப்போதாவது அவளது அடையாளத்தை தான் கண்டுகொள்ள அது அனுகூலமாக இருக்கும் என்றும் நினைத்து அவளது முகத்தை பார்க்க நிரம்பவும் ஆவல் கொண்டவளாக இருந்த பூர்ண சந்திரோதயம் நயமாக அவளோடு சம்பாசிக்க தொடங்கி என்னுடைய ஆயுட்காலத்தில் இன்றைய தினம்தான் நல்ல சுபதினம் என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பெரிய இடத்து பாய்சாய் ஏப்புகளுடைய தரிசனம் என்னை போன்ற சாதாரண ஜனங்களை தலைகீழாக நின்று தவம் செய்தாலும் கிடைக்கக்கூடியதல்ல. ஏதோ நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனே இன்றைய தினம் பலிதமாகிறது போலிருக்கிறது என்று பீடிகை போட்டு பேசத் தொடங்கினாள். அதை கேட்ட அந்த பெருமாட்டி மிகவும் நயமான குரலில் பேசத் தொடங்கி, அம்மா, நான் வந்து உட்கார்ந்து உங்களை கிட்டத்தில் நெருங்கி பார்த்தவுடனே பரஸ்பரம் நானும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தைகளையே சொல்ல நினைத்தேன். அதற்குள் நீங்கள் முந்திக் கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்களில் ஒன்றை மாத்திரம்தான் நான் ஒப்புக்கொள்ள முடியாது. எங்களை போன்ற பெரிய இடத்து பாசி சாயேப்புகளுடைய தரிசனம் உங்களை போன்ற சாதாரண ஜனங்களுக்கு கிடைப்பது அரிதென்று நீங்கள் நினைப்பது சரியல்ல. உங்களுடைய சிலாக்கியமான அழகையும் அமைப்பையும் புத்தி விசேஷத்தையும் குண மேம்பாட்டையும் நடத்தை அழகையும் பார்த்தால் இந்த உலகத்தை எல்லாம் ஏக சக்கராதிபதியாக ஆளும் மண்டலேஸ்வரனுடன் வணங்கி வழிபட தகுந்த அவனுடைய பட்டத்து ராணி உங்களுடைய காலில் ஒட்டிய ஒரு தூசிக்கு இணையாக மாட்டாள் என்று நான் துணிந்து சொல்லுவேன். மகாராஜனுடைய பெண் பிள்ளைகள் அரண்மனையின் 7வது உப்பரிகையில் இருக்கலாம். கோடி சூரிய பிரகாசமான ஆடை ஆபரணங்களை வாரி உடம்பு முழுவதும் விதைத்துக் கொண்டிருக்கலாம். பனாரஸ் பட்டுகளால் ஆன அங்கிகளால் தங்களை மறைத்துக் கொண்டு பிறர் தங்களை பார்க்காமல் தங்களுடைய உடம்பை ஒழித்துக் கொண்டிருக்கலாம். அதனாலேயே அவர்கள் எல்லோரும் கட்டழகும் குணத்தழகும் மற்ற உத்தம லட்சணங்களும் பொருந்தியவர்கள் என்றும் மற்ற மனிதர்களை விட மேம்பட்டவர்கள் என்றும் நாம் நினைத்து விடலாமா? அப்படி நினைப்பது சரியல்ல. உலகத்தில் வெறுங்கையை ஒருவன் மூடி வைத்துக் கொண்டிருந்தாலும் அதற்குள் ஏதோ அருமையான வஸ்து இருப்பதாக நினைத்து அது என்ன என்பதை அறிய ஆவலும் ஆசையும் கொள்வது உலக இயற்கை. அதுபோலவே பூடகமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற எந்த வஸ்துவிடத்திலும் மனிதருக்கு பிரேமையும் வேட்கையும் அதிகம். அதுபோல நாங்கள் எங்களுடைய உடம்பை வெளியில் காட்டாமல் அங்கியாலும் துப்பட்டாவாலும் மறைத்து வைத்திருப்பதிலிருந்தே நாங்கள் தேவலோக ஸ்திரீகள் என்றும் சகலமான உத்தம லட்சணங்களும் வாய்ந்தவர்கள் என்றும் ஜனங்கள் எண்ணி மயங்குகிறார்கள். எங்களிலும் எத்தனையோ குரூபிகளும் பிணியாளரும் குணக்கேடர்களும் துஷ்டைகளும் துன்மார்க்கிகளும் இருக்கிறார்கள். நாங்கள் அரண்மனையில் இல்லாமல் சாதாரணமான இந்த மாளிகையில்
இருந்தாலும் உங்களை நான் தெய்வலோகத்திலுள்ள இந்திராணி அல்லது ரதிதேவிக்கு சமானமாக சொல்லலாம் என்ற ஒரு எண்ணம் என் மனசில் உதிக்கிறது. ஆகையால் முக்கியமாக நான் தான் இந்த தினத்தை மகா சிரேஷ்டமான சுப தினமாக மதிக்க வேண்டியவளாக இருக்கிறேன். நான் இந்த ராஜனுடைய சொந்தக்காரியாக இருந்தும் ராஜஸ்திரீகளை பற்றி இவ்வளவு இழிவாக பேசப்படுவதை கேட்பது உங்களுக்கு நிரம்பவும் ஆச்சரியமாக இருக்கலாம். அதோடு நான் யார் என்பதையும் எனது கருத்தோடு நான் எங்கே வந்தேன் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலும் உங்களுடைய மனசில் உண்டாகலாம். நான் இந்த தேசத்து மகாராஜாவின் அத்தை மகள். என்னுடைய தாயார் தார்வார் தேசத்து அரண்மனையில் இருக்கிறாள். நான் சிறு வயசிலிருந்தே இந்த ஊரிலேயே இருந்து வருகிறேன். நீங்களும் தார்வார் தேசத்திலிருந்து வந்திருப்பதாகவும் அந்த அரண்மனையை சேர்ந்தவர்கள் என்றும் நான் கேள்வியுற்றேன். ஆகையால் நானே நேரில் வந்து உங்களை பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்று வந்தேன். தார்வார் தேசத்து அரண்மனை மிகவும் பெரியது. அதில் எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பாசிசாயேப்புக்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் அந்த அரண்மனையிலே இருந்தாலும் அங்கேயுள்ள சகலமான மனிதரும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல. என்னுடைய தாயார் அதே அரண்மனையில் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி இருந்தாலும் நான் என்னுடைய தாயாரிடத்தில் வைத்திருக்கும் அபாரமான வாஞ்சையானது என்னை தூண்டியதாகையால் நான் இங்கே வந்தேன். அந்த ஊரிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை பார்ப்பது என்னுடைய தாயாரை பார்ப்பது போல் அவ்வளவு பிரமாதமான ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறது. முக்கியமாக அதை கருதியே நான் இப்போது இங்கே வந்தது என்று நயமாக மொழிந்தாள். அந்த வார்த்தைகளை கேட்ட பூர்ணச்சந்திரோதய மிகுந்த லஜ்ஜையும் கலக்கமும் சஞ்சலமும் அடைந்தவளாய் அதற்கு தான் என்ன மறுமொழி சொல்வதென்று அறியாமல் சிறிது நேரம் தத்தளித்தவளாய் அந்த பெருமாட்டியை நோக்கி, அம்மணி, ராஜஸ்திரிகள் என்றால் அவர்கள் லட்சணமாக இருந்தாலும் அவலட்சணமாக இருந்தாலும் அவர்களை மகாலட்சுமிக்கு சமானமாக மதித்து மற்ற ஜனங்கள் வழிபட வேண்டும் என்று நம்முடைய பெரியோரும் சொல்வார்கள், சாஸ்திரங்கள் சொல்கின்றனவா? அப்படி இருக்க தாங்கள் அவர்களை இறக்கியும் என்னை அபாரமாக புகழ்ந்தும் பேசுவதை கேட்பது எனக்கு ரொம்பவும் லஜ்ஜையாக இருக்கிறது. யானை கருப்பாக இருந்தாலும் அதன் விலை 1000 பொன் என்று சொல்லுவார்கள். அதுபோல ராஜவம்சத்தில் பிறப்பவர்கள் அழகாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு எப்போதும் பூஜிதை உண்டு. ஒரு ராஜனை கல்யாணம் செய்து கொள்வதற்கும் அவர்களுக்கு யோக்கியதை உண்டு. ராஜவம்சத்தை சேராத சாதாரண ஜனங்களுடைய வயிற்றில் பிறந்த ஒரு பெண் கந்தர்வ ஸ்திரீ போலவும் ரதிதேவி போலவும் இருந்து சகலமான மேம்பாடுகளும் உத்தம லட்சணங்களும் பெற்றிருந்தாலும் அவளுக்கு அப்படிப்பட்ட பூஜையும் உண்டாகாது. ஒரு மகாராஜனை கல்யாணம் செய்து கொள்ள தகுந்த யோக்கியதையும் உண்டாகாது என்றாள். அந்த பெருமாட்டி மகிழ்ச்சியும் புன்னகையும் அடைந்தவளாய், நீங்கள் சொல்வது நிஜம்தான், ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. ராஜவம்சத்தில் பிறந்த பெண் ஒரு மகாராஜனை கல்யாணம் செய்து கொள்வது சுலபம்தான். அதோடு அவளுக்கு மற்ற ஜனங்களுடைய பூஜையும் ஏற்படும் என்பது நிச்சயம். ஆனால் அதனாலேயே அவளுக்கு உண்மையான ஆனந்தமும் மன திருப்தியாகிய நிரகரற்ற செல்வமும் ஏற்பட்டு விடுமா? ஒரு மகாராஜன் தான் கல்யாணம் செய்து கொள்ளும் எல்லா பட்ட மகிழ்ச்சியிடத்திலும் நீடித்த பிரியம் வைக்கிறது சந்தேகமே. அவளிடத்தில் அபாரமான அழகும் சகலமான உத்தம லட்சணங்களும் இருந்தால்தான் அந்த ராஜனுக்கு அவரிடத்தில் வேரூன்றிய உண்மை காதலும் பிரேமையும் மன உறுதியும் ஏற்படுமே என்று அவள் குரூபியாகவோ குணக்கேடியாகவோ இருந்தால் அவளை ஒரு மூலையில் ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் மனசுக்கு உகந்த லட்சணங்கள் வாய்ந்த ஸ்திரீயை நாடி செல்கிறான். ஆனால் அவளுடைய ஆடையாபரணங்கள், சுகபோஜனம் முதலிய சகலமான சம்பத்தும் சௌகரியமும் ஏராளமாக கிடைக்கும் என்ற ஒரு விஷயம் மாத்திரம் நிச்சயம்தான். அது மாத்திரம் போதுமா? பெண்களுக்கு மற்ற எல்லா சம்பந்தை காட்டிலும் புருஷனுடைய அந்தரங்கமான வாஞ்சி பிரேமை ஆகிய இரண்டுமே நிகரற்ற பாக்கியங்கள். அது இருந்தால் மாத்திரம் ஸ்திரீகள் ஆனந்தமாகவும் மன திருப்தியோடும் சந்தோஷமாகவும் இருக்கலாமே என்று புருஷன் நீங்களாக மற்ற செல்வங்கள் எவ்வளவு நிரம்பி இருந்தாலும் அது உண்மையான வாழ்க்கையாகாது. ஆகையால் ராஜகுலத்தில் பிறந்து ராஜனுக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருந்து அவனுடைய உண்மையான காதலுக்கு பாத்திரப்படாமல் இரவு பகல் அழுது வயிறெறிந்து கொண்டு மூலையில் படுத்துக் கொண்டிருப்பதை விட கேவலம் ஒரு தாசி வயிற்றில் பிறந்து மகாராஜனுக்கு ஆசை நாயகியாக இருந்து சதாகாலமும் அந்த
ராஜனுடைய இருதய கமலத்திலிருந்து அவனுடைய பிரேமையாகிய நிகரற்ற பெருஞ்செல்வத்தை ஓயாமல் அனுபவித்துக் கொண்டிருப்பது 10,000 மடங்கு சிரேஷ்டமானது என்று நான் எண்ணுகிறேன். நான் முக்கியமாக சொல்ல வந்ததென்னவென்றால், அழகும் குணமும் நிறைந்த ஸ்திரீகள் எங்கே பிறந்தாலும் மதிப்பும் பூஜிதையும் சந்தோஷ வாழ்க்கையும் சகலமான செல்வங்களும் அவர்களுக்கு வந்து வாய்க்கலாம். ஒரு மகாராஜன் கூட அவளை வணங்கும்படியான பாக்கியம் கிடைக்கலாம். ஆனால் அந்த மகாராஜன் அவளை சாஸ்திரப்படி கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. கல்யாணத்தில் என்ன இருக்கிறது? அது வெளிப்படையான ஒரு சகரங்கே என்றே. அதனால் உண்மையான தாதலும் மன ஒற்றுமையும் கட்டாயம் ஏற்படத்தான் வேண்டுமென்று சொல்ல முடியாது. ஒரு பெண்ணின் மேம்பாடுகளை கண்டு ஒரு புருஷன் அவளிடத்தில் காதல் கொண்டு பரஸ்பர மன ஒற்றுமை அடைந்து சுகித்திருப்பது ஒரு பழம் தானாகவே கனிவது போன்றது. பிறர் பார்த்து கல்யாணம் செய்து வைத்ததன் மேல் ஸ்திரீயும் புருஷனும் வாழ்ந்திருப்பது புகை போட்டு ஒரு காயை பலவந்தமாக கனிய வைப்பது போன்றது. அது பழுத்தாலும் பழுக்கலாம், வெம்பி போனாலும் போகலாம். அப்படி பழுத்தாலும் தானாக கனிந்த பழத்தின் சுவை அதில் இருக்காது என்றாள். பூர்ணச்சந்திரோதயம் மிகுந்த லஜ்ஜை அடைந்தாள். ஆனாலும் தனது இயற்கை மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கைவிடாதவளாய் இனிமையாக புன்னகை செய்து, ஏதேது தாங்கள் பேசுவதை பார்த்தால் இனி உலகத்தில் கல்யாணமே உதவாதென்றும் ஸ்திரீ புருஷர்கள் தங்கள் தங்கள் மனசுக்கு உகந்தவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதே சிலாக்கியம் என்றும் சொல்வீர்கள் போலிருக்கிறதே. ஆனால் தாங்கள் சொல்வதும் ஒரு விதத்தில் உண்மையாகத்தான் இருக்கிறது. மகாராணி என்று பெயர் வைத்துக் கொண்டு மற்ற சகலமான செல்வங்களையும் படைத்திருந்தும் புருஷனுடைய உண்மை காதலை மாத்திரம் அடையாது இருந்தால் அதை போல் துர்பாக்கியமான நிலை வேறொன்றும் இல்லை என்பது வாஸ்தவமான சங்கதிதான். அப்படி இருந்தாலும் ராஜவம்சத்து ஸ்திரீகளும் எங்களை போன்ற சாதாரண ஸ்திரீகளுக்கும் ஒரு விஷயத்தில் வித்தியாசம் இருக்கிறது. புருஷனுடைய உண்மை காதல் இல்லாவிட்டாலும் சகலமான சம்பந்தம் மற்ற ஜனங்களுடைய பூஜிதையுமாவது ராஜஸ்திரீகளுக்கு அவசியம் இருக்கும். எங்களை போன்ற சாதாரண ஸ்திரீகளுக்கு புருஷனுடைய உண்மை காதல் இல்லாவிட்டால் மற்ற எல்லா செல்வமும் சூன்யமாகி விடுகிறதல்லவா? முக்கியமான அந்த ஒரு விஷயத்திலாவது நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தானே என்றாள். அதை கேட்ட பெருமாட்டி கலகலவென்று நகைத்து, ஆம், அது உண்டுதான். அதிர்கட்டும், நீங்கள் தார்வார் தேசத்து ராஜாவின் அபிமான புத்திரி என்று ஜனங்கள் சொல்லிக் கொள்கிறார்களே, அப்படியானால் நீங்களும் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் தானே? அப்படி இருக்க நீங்கள் உங்களை சாதாரண ஜனங்களோடு சேர்த்து பேசுகிறீர்களே என்றாள். பூர்ணச்சந்திரோதயன் முன்னிலும் அதிக இனிமையாக பேசத் தொடங்கி, அம்மணி, நான் தார்வார் தேசத்து மகாராஜனுடைய அபிமான புத்திரி என்று நான் யாரிடத்திலும் சொன்னதே இல்லை. நான் சாதாரணமான ஒரு பெரிய மனிதனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவளையன்றி வேறல்ல. பொய்யான அந்த சங்கதியை யார் வெளியிட்டு இவ்வளவு தூரம் பரவச் செய்தார்கள் என்பது தெரியவில்லை. இதுவரையில் பலர் இந்த மாதிரியே என்னிடம் கேட்டுவிட்டார்கள். அந்த பிரஸ்தாபத்தை கேட்கும் போதே என்னுடைய உடம்பு கூசுகிறது. தாங்களும் இப்போது வந்தவுடனே முதலில் அதையே சொன்னீர்கள். ஆனால் இந்த பொய் இவ்வளவு தூரம் பரவியதனாலேதான் தாங்கள் என்னை ஒரு பொருட்டாக மதித்து இவ்வளவு தூரம் வந்தீர்கள். இல்லாவிட்டால் தாங்கள் என்னை நினைத்து கூட இருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்திலிருந்தே ராஜஸ்திரியாக இருப்பதனால் ஏற்படும் மேம்பாடு எவ்வளவு என்பது நன்றாக தெரியவில்லையா என்றாள். அதை கேட்ட அந்த பெருமாட்டி வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசத் தொடங்கி, வெகுஜன வாக்கு வேத வாக்குக்கு சமமல்லவா? உங்களை பார்த்தவுடனே நீங்களும் ராஜஸ்திரியாக இருப்பதற்கு தகுந்த சகலமான லட்சணங்களும் உங்களிடத்தில் இருப்பதைக் கண்டு பொதுஜனங்கள் உங்களை உண்மையிலேயே அப்படி ஆக்கிவிட்டார்கள். அவர்களால் கொடுக்கப்படும் மேம்பாட்டை நீங்கள் வகித்துக் கொள்ள வேண்டுமேயன்றி அதை விளக்குவது சரியல்ல. நீங்கள் இதுவரையில் ராஜஸ்திரீகளை பற்றி புகழ்ச்சியாக பேசியதிலிருந்து உங்களுக்கும் ராஜஸ்திரீ ஆக வேண்டுமென்ற ஓர் அவா இருப்பதும் தெரிகிறது என்றாள். பூர்ணச்சந்திரோதயம் மகிழ்ச்சியாக நகைத்து, பிறப்பிலேயே ராஜவம்சத்தில் பிறந்து ராஜஸ்திரீ ஆகிறதா அல்லது ஒருவர் பார்த்து ராஜஸ்திரியாக செய்கிறதா என்றாள். பெருமாட்டி, ஏன், 2 வகையிலும் ஆகலாம். இயற்கையிலேயே ராஜ குடும்பத்தில் பிறந்த ராஜஸ்திரி ஆகலாம், சேர்க்கையினாலும் ராஜஸ்திரி ஆகலாம். ராஜஸ்திரி என்றால் அர்த்தம் என்ன? ராஜனுக்கு பிரியமான ஸ்திரீ என்பதுதானே. அபூர்வமான அழகும் மற்ற சகலமான லட்சணங்களும் நிறைந்து மனமும் இருந்தால் ராஜனுக்கு பிரியமான ஸ்திரீ எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஆனால் உனக்கு அந்த விஷயத்தில் மனம் இருக்கிறதோ என்பதுதான் வெளிப்படையாக தெரியவில்லை என்றார்.
பூர்ணச்சந்திரோதயம் குதூகலமாக நகைத்து, சரி சரி, நம்முடைய சம்பாஷணை எதிலோ ஆரம்பித்து எதிலேயோ போய் முடிந்தது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பிரியம் இருக்கும் பட்சத்தில் என்னை உடனே ராஜஸ்திரி ஆக்கிவிடுவீர்கள் போல இருக்கிறதே. தங்களுக்கு புத்திரரோ அல்லது தம்பியோ இருந்து அவர் எந்த தேசத்திலாவது மகாராஜாவாக இருந்தால் தாங்கள் உடனே என்னை பற்றி அவரிடம் சிபாரிசு செய்து என்னை ராஜஸ்திரி ஆக்கி விடுவார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் எனக்கு மாத்திரம் விருப்பம் இருந்தால் அது போதுமா? அவருக்கும் பரஸ்பரம் என் மேல் விருப்பம் இருக்க வேண்டாமா? அவர் என்னிடத்தில் உண்மையான காதலும் பிரேமையும் செய்து கொள்ளாவிட்டாலும் என்னையே அவர் பட்ட மகிழ்ச்சியாக மதித்து ராஜாங்க விஷயத்தில் என்னுடைய இஷ்டத்தையும் கலந்து எல்லா விஷயங்களையும் நடத்த வேண்டும். இத்தனை விஷயங்களும் ஒத்துக்கொள்வதாக இருந்தால் தாங்கள் கருதுகிறபடி நான் ராஜஸ்திரி ஆக இணங்கலாம். அது இந்த ஜென்மத்தில் நிறைவேறக்கூடிய காரியமல்ல என்றாள். பெருமாட்டி சந்தோஷத்தோடு நகைத்த, ஏனம்மா அது இந்த ஜென்மத்தில் நிறைவேறாது என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் இப்போது சொன்ன நிபந்தனைகளின் மேல் இதே தேசத்து மகாராஜா உங்களை ராஜஸ்திரியாக செய்து கொள்ள நானே ஏற்பாடு செய்கிறேன். உங்களுக்கு சம்மதமானால் சொல்லுங்கள், இன்றைய தினமே முடித்து வைக்கிறேன். கரும்பு தின்ன யாராவது கூலி கேட்பார்களா? ஒரு மகாராஜனுடைய பட்ட மகிழ்ச்சி ஆவதற்கு உங்களை விட அதிக மேம்பாடுடைய ஸ்திரீ இந்த உலகத்தில் இருக்கப் போகிறார்களா என்பதே சந்தேகம். உங்களை அடையும்படியான பாக்கியம் சாதாரணமாக எல்லோருக்கும் வாய்க்கக்கூடியதல்ல. இந்த ஊர் மகாராஜனானாலும் இதைவிட பெரிய ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஆனாலும் அல்லது உங்களை படைத்த அந்த பிரம்ம தேவனானாலும் உங்களிடம் நெருங்கி ஒரு நொடி நேரம் பழகி உங்களுடைய குணாதிசயங்களை அறிவார்களானால் உங்களை அடைவதற்கு அவர்கள் எவ்வளவு கொடிய தவம் செய்வதும் இணங்குவதன்றி அவர்களுடைய உடல், பொருள், ஆவி முதலிய எல்லாவற்றையும் கொடுத்துவிடவும் முந்துவர். உங்களிடத்தில் உள்ள அபாரமான மகிமையும் யோக்கியதையும் அவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியாமல் இருப்பதால் நான் சொல்வது எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் நம்பத்தகாததாகவும் இருக்கலாம். நான் பல பேசுவதை விட ஒரே வார்த்தையில் உங்களுடைய சிறப்பு எவ்வளவு என்பதை சொல்லிவிடுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள மற்ற சாதாரண மனிதர்கள் எப்பேற்பட்டவரும் உங்களை கையால் தொடுவதற்கு கூட அருகமற்றவர்கள். நீங்கள் ஒரு தேசத்து மகாராஜனுடைய ஆசை நாயகியாக இருந்து எல்லோருக்கும் தலைமை வகிக்கவே அருகமானவர்கள். ஆகையால் நீங்கள் லஜ்ஜைப்படாமல் உங்களுடைய மனசை விட்டு என்னிடம் பேசுங்கள். நீங்கள் இவ்வளவு பெரிய பட்டணத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் மறைந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் அபூர்வமான அழகை பற்றியும் பேசி ஆச்சரியமடையாத மனிதரே இல்லை. இந்த ஊர் மகாராஜாவுக்கு கூட உங்களுடைய விவரங்கள் எல்லாம் எட்டி இருக்கிறது என்றால் இந்த ஊர் ஜனங்களுடைய இருதய கமலத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் புகுந்து விட்டீர்கள் என்பது நன்றாக விளங்கும். எத்தனையோ லட்சணத்தில் ஜனங்கள் நிறைந்துள்ள இவ்வளவு பெரிய பட்டணத்தில் அழகிய ரதியை வெல்லக்கூடிய யவ்வன ஸ்திரீகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரும் கீர்த்தியும் இப்படி பரவியதே இல்லை. உங்களுடைய பெயரும் புகழும் இவ்வளவு பிரமாதமாக பரவுவது என்றால் மற்றவர்களிடத்தில் இல்லாத ஏதோ ஒரு பெரும் சிறப்பு உங்களிடத்தில் இருப்பதனால் அப்படி ஆகியிருக்கிறது என்பது நிச்சயமாகிறது அல்லவா? இப்போது நான் இங்கே வந்ததையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் சாதாரணமாக இந்த ஊர் அரண்மனையில் உள்ள என்னுடைய அந்தப்புறத்தை விட்டு வெளிக்கிளம்பி எப்படிப்பட்ட பெரிய மனிதர்களுடைய ஸ்திரீகளையும் பார்ப்பதற்கு கூட போனதில்லை. அப்படிப்பட்டவளான என்னையே நீங்கள் கவர்ந்து இங்கே வரும்படி செய்து விட்டீர்கள் அல்லவா? உங்களிடம் ஒரு விசேஷமான மேம்பாடு இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேற அத்தாட்சியம் இருக்கிற வேண்டுமா என்ன என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் மிகுந்த வியப்பும் கலக்கமும் பல வகையான சந்தேகங்களும் அடைந்து என்ன மறுமொழி சொல்வது என்பதை அறியாமல் சிறிது நேரம் தயங்கி, அம்மணி, தாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பேசுவதை பார்த்தால் தாங்கள் இந்த ஊர் மகாராஜா அவர்களால் இந்த விஷயமாக அனுப்பப்பட்டு வந்தவர்களாக தோன்றுகிறதையன்றி தார்வார் தேசத்தில் உள்ள தாயாரை பற்றி விசாரித்து கொண்டு போக வந்தவர்களாக தோன்றவில்லை என்று கூறி புன்னகை செய்தால் அந்த பெருமாட்டி. அப்படியல்ல, நீங்கள் ராஜஸ்திரீ ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதை அறிந்த பிறகுதான் என் மனசில் இந்த எண்ணம் உண்டாயிற்று. உங்கள் விஷயத்தில் நான் தூதாக போய் மகாராஜாவிடம் பேசி உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்விக்கலாம் என்ற ஆசை உண்டாயிற்று, வேறொன்றும் இல்லை என்றாள் பூர்ணச்சந்திரோதயம். இந்த ஊர் பெரிய மகாராஜாவின் இடத்திலா என்னை சிபாரிசு செய்ய போகிறீர்கள் என்றாள் பெருமாட்டி. இல்லை, அவர் குடுகுடுக்கிறவர் அல்லவா? அவருக்கு இப்போது வயது 70 ஆகிறது. அவருடைய புத்தியும் மாறாட்டம் அடைந்திருக்கிறது. அவர் இந்த ராஜாங்க விஷயம் எதையும் கவனிக்கிறதில்லை. அவருடைய பிள்ளையான இளவரசர் இருக்கிறாரே, அவர்தான் இப்போது மகாராஜாவின் அதிகாரங்களை எல்லாம் நடத்தி வருகிறார். அவர் நிரம்பவும் அழகும் யவ்வன பருவமும் வாய்ந்தவர். மகா சரசி.
உல்லாச புருஷர், அதுவும் வளவளவும் நற்குணங்களும் புத்திசாலித்தனமும் கல்வியும் வாய்ந்த யௌவன பெண்கள் என்றால் அவர்களை அவர் தம்முடைய உயிராகவே பாவித்து கனகாபிஷேகம் செய்வார். உங்களை பற்றிய சகலமான விவரங்களும் அவருக்கு எட்டி இருக்கின்றன. ஆகையால் உங்களுடைய பிரியத்தையும் சிநேகத்தையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமென்று அவர் நிரம்பவும் ஆவலாக இருக்கிறார். ஆனால் உங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குமோ என்ற சந்தேகத்தினால் அவர் பின்வாங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கருத்தும் அதற்கு ஒத்ததாக இருக்கும் என்று இப்போது எனக்கு தெரிவதால் நான் போய் உங்களுடைய சம்மதியை அவரிடம் தெரிவித்து உங்களை நீங்கள் இருப்பதற்கு தகுதியான அந்தஸ்தில் வைக்க வேண்டுமென்ற எண்ணம் உண்டாகிறது. வேறொன்றுமில்லை என்றால். அதை கேட்ட பூர்ணச்சந்திரதேயம், ஓஹோ அப்படியா, உண்மை இப்போதுதான் தெரிகிறது. வியாழக்கிழமை ஆகிய இன்றைய தினம் அவருடைய முறையாயிற்றே. அவர் எப்படியும் இன்று நேரில் வந்து இப்படிப்பட்ட பிரஸ்தாபத்தை செய்வார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர் வராமல் தங்களை அனுப்பி இருக்கிறார் போலிருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மை தாங்கிய இளவரசரை நேரில் கண்டு பேச வேண்டும் என்று அவருடைய சொல்லை மீறி எப்படி பேசுகிறது என்றும் நினைத்து இன்றைய காலை முதல் என் மனம் பட்டபாடு அவ்வளவல்ல. என்னுடைய உடம்பும் இருக்கை கொள்ளாமல் ஓய்வின்றி தவித்துக் கொண்டிருந்தது. அவர் வராமல் தாங்கள் வந்ததும் அனுகூலமானதுதான் என்றாள் அந்த பெருமாட்டி. என்ன ஆச்சரியம் என்று அவருடைய முறை என்பது கூட உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே. அப்படியானால் அவர்கள் ரகசியமாக வைத்துள்ள பந்தயத்தின் விவரமெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. இதையெல்லாம் உங்களிடத்தில் சொன்னது யார் என்றாள் பூர்ணச்சந்திரோதயம். இந்த பக்கம் திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பமாகி நடந்து வருகிறது. திங்கட்கிழமை ஒரு மிட்டாதார் வந்தார். செவ்வாய்க்கிழமை ஒரு இனாம்தார் வந்தார். நேற்று பாளையக்காரர் வம்புலாம் சிலையில் என்னை வளைத்து கொண்டார். நேற்று வரையில் எனக்கு இந்த ரகசியம் தெரியாதிருந்தது. நேற்றுதான் எல்லா விஷயங்களையும் அந்த பாளையக்காரர் வெளியிட்டார். அவர் இந்த ரகசியங்களை எல்லாம் என்னிடம் சொல்லியாவது என்னுடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தார். ஆனால் மற்றவர்களைப் போலவே அவரும் அவமானம் அடைந்து திரும்பி போய் சேர்ந்தார். இன்றைக்கு இளவரசருடைய முறை என்று அவர்தான் சொன்னார். நாளைய தினம் யாரோ ஒரு கிழவருடைய முறையாம். மறுநாள் இன்னொருவர் வரப்போகிறாராம். இந்த 3 தினங்களும் எப்படி கழியுமோ என்று நான் நிரம்பவும் கவலை கொண்டிருந்தேன். இவர்கள் சாதாரணமாக என்னிடத்தில் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகாந்திரத்தை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்தார்கள் போலிருக்கிறது. நேற்று இந்த சதி ஆலோசனையை கேட்டவுடனே எனக்கு பெருத்த கவலை உண்டாகிவிட்டது. இன்னும் பாக்கி இருக்கும் 3 பேரும் எந்த நிமிஷத்தில் எந்த முகாந்திரத்தை வைத்துக்கொண்டு என்னிடம் வருவார்களோ என்று நான் கவலை கொண்டு ராத்திரி பகல் என்று எச்சரிக்கையாக இருந்து வருகிறேன். இன்று இளவரசர் எப்படிப்பட்ட தந்திரம் செய்ய போகிறாரோ என்று யோசித்து இன்று காலை முதல் நான் அதே கவனமாக இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இப்போது தாங்கள் வந்திருப்பது கூட இளவரசருடைய இன்றைய முறைக்கு சம்பந்தம் உள்ளதாக இருக்குமோ என்ற எண்ணம்தான் இப்போதும் என் மனசில் உண்டாகிறது என்றாள். இத்துடன் பூர்ணச்சந்திரோதயத்தின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் பூர்ணச்சந்திரோதயத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.